Let's go to the next question. The ratio of distances traveled by a freely falling body in the third, fourth, fifth and sixth second of motion will be என்னன்னு கேட்டிருக்காங்க. So we know that first, second, third அப்படின்னா 1:3:5:7:9:11:13. First second, second second, third second, fourth second, fifth second. அதாவது இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல், இது வந்து டைம், இது வந்து டிஸ்டன்ஸ், இது இந்த ரேஷியோ தான் இருக்கும். ஸோ என்ன தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ். அப்போ 5:7:9:11. The right choice will be option B. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை நிறைய வாட்டி நான் வீடியோவில் நடத்தியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, மோஷன் இன் 1Dல இருக்கும். ரைட். The variation of de Broglie wavelength of a particle with its associated momentum is best represented by அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ lambda is equal to h by mv, which is nothing but your momentum. So lambda is equal to h by p. So lambda and p, they both are inversely proportional. Momentum அதிகமாக wavelength என்ன ஆகும் சார்? குறையும். ரைட். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will be your option D. ஸோ மொமெண்டம் அதிகமாகிட்டே போகுது, wavelength குறைஞ்சிட்டே வருது. ஸோ the right option will be option D. ரைட். Fine. Let's go to the next question. A copper wire of length 10 meter and radius 2√2/pi centimeter. Although the electrical resistance is about 20 ohm. The current density in the wire for an electric field strength of 20 volt per meter. என்னன்னு கேட்குறாங்க. So current density is J. J is equal to I by A. So V is equal to IR, I is equal to V by R னு சொல்லுவோம். ஸோ ஐக்கு பதில் V by R போட்டேன், இன்ட்டு 1/A போட்டேன். ஸோ வோல்டேஜ் அவங்க கொடுக்கல, அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ V is equal to E into L. ரைட். ஸோ ED அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ E into L by R into A அப்படின்னு போட்டேன். E வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, என்ன 20 போட்டுட்டேன். அண்ட் எல்லோட வேல்யூ வந்து 10 meter. I have substituted. Resistance is 20. I have substituted 20. Area அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர், பை போட்டேன். அண்ட் வாட் அபவுட் ஆர் ஸ்கொயர்னா ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க, 2√2/π into 10⁻². So you need to square r square. Now when you substitute, your answer will be 5 into 10⁴. So ampere per meter. Of course, the right choice will be option C. Right. Let's go to the next question. The angular speed of a flywheel moving with uniform angular acceleration, it changes from 1300 rpm to 3220 rpm in 8 seconds. The angular acceleration is அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பைக் ஓடும்போது பார்த்துருப்போம் ஆர்பிஎம்னு, அதான் இங்கே புக்லையும் படிக்கிறோம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ω2 - ω1/t. உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஃபைனலில் எவ்வளோ இருக்குன்னா 3220 மைனஸ் இனிஷியலாக இருந்தது 1300. எத்தனை செகண்ட்ஸ் மாறி இருக்கு? 8 செகண்ட்ஸ். பட் இதெல்லாமே ஆர்பிஎம்ல இருக்கு, ஆனால் ஆன்சர் வந்து ரேடியன் பர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இன்டூ 2π/60 போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1000. லெட்ஸ் டூ தி ரஃப் ஒர்க் ஹியர். 3220/1300 இல்லையா, 029 and this will be 1. My answer will be 1920/8 into 2π/60. 1920/8 into 2π/60. So ரெண்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 2s are 16. So 2 32 4. So 240 into 2π/60. 60 240ல 4 times போகும். So the right answer will be 8π. 8π will be your right choice. Right. Find the truth table for the following circuit. ரொம்ப நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் இல்லையா, நிறைய பேர் எதிர்பார்த்த கொஸ்டின். எஸ். ஸோ வாட் இஸ் த ட்ரூத் டேபிள்? ஸோ இது y dash is equal to a plus b the whole bar. ஏன்னா இது வந்து ஒரு நார் கேட், அதனால a plus b the whole bar. y is equal to இது ஒரு AND கேட், y dash dot y dash the whole bar இல்லையா. சரி, இப்போ எது எடுத்துக்கலாம்? 0 0 எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா 0 0 1 2 ஆப்ஷன்ல சேமா இருக்கு. இதுவும் ஸ்டார்ட் வித் 0 1. ஸோ இங்கே 0 கொடுக்குறீங்க, 0 1. ஸோ 1 + 0 is 1. 1 bar is 0. 1 bar is 0. அப்போ 1 bar is 0 அப்படிங்கும்போது y இது வருது, 1 bar is 0னா இது வருது. ஸோ either it could be option D or C. ஸோ ஆப்ஷன் A or D இல்லையா. சார் இதுக்கு கொடுங்க சார், 0 1 கொடுத்தீங்கன்னா 1 + 0 is 1. 1 bar is 0 and 0.0 is what sir? 0 0 bar is 1. ஸோ A ஆப்ஷனும் D ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கு இப்போ வரைக்கும்
ரைட்டா? ஸோ இது எப்படி பண்றது? இது 1 0 பார்த்தாலும் சேமா இருக்கு, இங்கே தான். ஸோ நெக்ஸ்ட் இது மட்டும் செக் பண்ணா போதும், லாஸ்ட் இது மட்டும் செக் பண்ணா போதும். இது ரெண்டு வேரி ஆகிறது தான் சார். பாருங்க, ஐ எம் அப்ளைங் எலிமினேஷன் மெத்தட். பியும் சியும் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ அண்ட் டி தான், அதுல வந்து இந்த ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சோம். இது மூணும் சேமா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணாலே கூட போதும் இல்லையா? ஒன்று ஃபர்ஸ்ட் இல்லை தேர்ட் பண்ணா போதும். நம்ம ஃபர்ஸ்டே கூட பண்ணுவோம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணலாம். ஸோ 0 0 கொடுப்போம். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா 0 + 0 is 0, 0 bar is 1. இது ரைட்டு, இங்கே தப்பு. ஸோ என்ஸ் ஹியர், இதுதான் ரைட்டான ஆப்ஷன். ரைட்டா? நான் ஒய் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ திஸ் இஸ் மை ரைட் ஆப்ஷன். இது மாதிரி தான் சீக்கிரமா எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கும். ரைட், தேங்க்யூ. Let's go to the next question. A ball is projected with a velocity 20 meters per second at an angle of 30 degrees with the vertical direction. Understand this? It is with the vertical direction. The speed of the projectile when it reaches the highest point in its trajectory will be. First நம்ம 0 நினைச்சோம், ஏன்னா ஒரு பால் தூக்கி போட்டால் the velocity at its highest point is 0 அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. Of course you know that when it is in 2-dimensional motion, the horizontal motion of the particle remains constant throughout the journey. Throughout the motion வந்து horizontal velocity வந்து it remains the same இல்லையா? So let's go. நம்ம draw பண்ணோம் diagram. So this is your projectile. It goes இந்த angle vertical கிட்ட மேக் பண்ற angle தான் எவ்வளோவா? 30 டிகிரியா. இந்த இடத்துல இருக்க velocity கேட்டிருக்காங்க. u is equal to whatever it is, ux is equal to u cos theta. So இந்த theta எவ்வளோனா, it is totally it is 90 degree. 90ல இந்த 30 போச்சுன்னா we get 60 degree. So ux is equal to initial velocity எவ்வளோ சார்? It is 20 cos 60. Right, cos 60 என்ன சார்? 1/2. So 20 into 1/2 is what sir? 10 meters per second. That's your right choice. So 10 meters per second, that is your option. D will be the right choice. Okay, option D. There are two things. One is your reason, the second one is your assertion. Why? Let's go with the assertion. If the length of the aluminum wire doubles, its Young's modulus also doubles. Sir, இது நிறைய பேருக்கு இருக்கும். Young's modulus y is equal to f/a into del L L அப்போ L டபுள் ஆனா y டபுள் ஆகுமா அப்படின்னா கிடையாது. Young's modulus is the material of the medium. லென்த்தை பொறுத்து மாறாது, டைமென்ஷன்ஸ் பொறுத்து மாறாது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் இதுக்கு இந்த பார்த்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது. Young's modulus is always a constant. ரைட்டா? ஸோ டெல் எல் அதெல்லாம் தான் மாறும், ரைட், மெட்டீரியலை பொறுத்து. ஸோ ஆல்வேஸ் அசர்ஷன் இஸ் வாட்ஸ் ராங், ரீசன் மட்டும்தான் ரைட்டு இருக்கலாம், செக் பண்ணிப்போம். The Young's modulus is defined as a ratio of longitudinal stress by longitudinal strain. Of course, bulk stress by bulk strain சொல்ல முடியாது, longitudinal stress by longitudinal strain. So reason is assertion is wrong, whereas reason is correct. Let us see. A is false, B is true. அவ்வளோதான். A falseனாலும் நமக்கு வேலை முடிஞ்சது, டக்குன்னு வந்துடலாம். Option D will be the right choice. Okay. The ratio of radii of two nucleides with mass numbers 216 and 125 respectively is என்னன்னு கேட்டிருக்காங்க. So radius கேட்டிருக்காங்க. R1/R2. R is equal to what's that? R0 into A power 1/3. இது general formula. So R1/R2 is A1/A2 whole power 1/3. So A1 value 216/125 whole power 1/3. So 6/5. The right answer will be 6:5. Okay, so this will be our choice. Option A. That's 2. 2 point charges minus Q1 plus Q are placed at a distance of L as shown in the figure. The magnitude of electric field intensity at a point on the equatorial line, right, away from the system of charges varies with the distance x. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. We all know electric field intensity is 1/4πε0 p/x cube. X cube மேலே வந்ததுன்னா x power -3. So the right answer will be option B. So acceleration due to gravity and gravitational potential escape velocity கொடுத்துருக்காங்க. So let's do it. Okay, so you need to do acceleration to gravity g is equal to gm/r². substitute பண்ணுங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா your right choice will be option A. ஓகே, நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ரைட், ஏன்னா டேக் பண்ணி வரல.